உற்சாகமாக துவங்கிய இந்திய பங்கு சந்தைகள். முதலீட்டாளர்கள் படுகுஷி. புதிய நிதியாண்டின் தொடக்கமே இந்திய பங்குச் சந்தை முதலீட்டாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக அமைந்துள்ளது. இன்று காலை வர்த்தகம் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி ஆகிய இரண்டுமே வரலாற்று சிறப்புமிக்க உயர்வை நோக்கி நகரத் தொடங்கியுள்ளன. உலகளாவிய சந்தைகளின் சாதகமான போக்கு மற்றும் உள்நாட்டு முதலீட்டாளர்களின் அதீத நம்பிக்கை காரணமாக சந்தை இன்று கேப் அப் முறையில் வலுவாகத் தொடங்கியுள்ளது. முக்கிய குறியீடுகளின் செயல்பாடுகள். மார்க்கெட் மெட்ரிக்ஸ் சோகஸ்மெய்லி. நிஃப்டி 50 தேசிய பங்குச் சந்தை குறியீடான நிஃப்டி இன்று காலை வர்த்தகத்தில் 578.05 புள்ளிகள் 2.59% உயர்ந்து 22,909.45 என்ற வலுவான நிலையை எட்டியுள்ளது. இது முதலீட்டாளர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை அளித்துள்ளது. சென்செக்ஸ் மும்பை பங்குச் சந்தை குறியீடான சென்செக்ஸ் 1652.14 புள்ளிகள் 2.30% அதிகரித்து 73,599.69 என்ற புள்ளிகளில் வர்த்தகமாகி வருகிறது. 73,000 என்ற மைல்கல்லை தாண்டி சீறி பாய்வது சந்தையின் பலத்தைக் காட்டுகிறது. பேங்க் நிஃப்டி வங்கித் துறை பங்குகள் இன்று அதிரடி காட்டுகின்றன. பேங்க் நிஃப்டி 1320.50 புள்ளிகள் 2.63% உயர்ந்து 51,595.85 என்ற உச்சத்தில் உள்ளது. முன்னணி தனியார் மற்றும் பொதுத்துறை வங்கிகளின் பங்குகள் வாங்குவதற்கு அதிக வரவேற்பை பெற்றுள்ளன. கமாடிட்டி மற்றும் கரன்சி நிலவரம். பங்குச் சந்தை மட்டுமின்றி மற்ற துறைகளிலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் காணப்படுகின்றன. தங்கம் மற்றும் வெள்ளி. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை ஜாஸ்ட் சற்று உயர்ந்து $4,672.26 உள்ளது. இருப்பினும் இந்தியச் சந்தையில் வெள்ளியின் விலை MCXல் வெல்விடெக்ஸ் 0.85% சரிந்து காணப்படுகிறது. கச்சா எண்ணெய் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 1.81% உயர்ந்து பேரல் ஒன்றுக்கு $108.56 வர்த்தகமாகிறது. ரூபாய் மதிப்பு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஒஸ்தின்று 93.84 என்ற அளவில் உள்ளது. இந்த அதிரடி உயர்விற்கு என்ன காரணம்? ஜஸ்டிஃபிகேஷன் சோகஸ்மெய்லி. நிதியாண்டு தொடக்கம். ஏப்ரல் 1 புதிய நிதியாண்டின் தொடக்கம் என்பதால் பல நிறுவனங்கள் மற்றும் தனிநபர் முதலீட்டாளர்கள் புதிய முதலீடுகளை செய்யத் தொடங்கியுள்ளனர். உலகளாவிய சந்தை தாக்கம். அமெரிக்காவின் SPX குறியீடு 2.91% வரை உயர்ந்துள்ளது. இது இந்தியச் சந்தையிலும் நேர்மறையான அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. வங்கித் துறையின் எழுச்சி. வங்கி பங்குகளில் ஏற்பட்டுள்ள திடீர் வாங்குதல் வேகம் பாயிங் சென்டிமெண்ட் ஒட்டுமொத்த சந்தையையும் மேலே ஏற்றியுள்ளது. முதலீட்டாளர்களுக்கான ஆலோசனை. சந்தை தற்போது காளைகளின் புல்ஸ் முழு கட்டுப்பாட்டில் உள்ளது. குறுகிய கால வர்த்தகர்கள் லாபத்தை பதிவு செய்ய இது ஒரு நல்ல வாய்ப்பாகும். நீண்ட கால முதலீட்டாளர்கள் இந்த எழுச்சியைத் தக்கவைத்துக் கொள்ளும் தரமான பங்குகளில் தொடர்ந்து முதலீடு செய்யலாம். இன்றைய சந்தை நிலவரம் குறித்து உங்கள் பார்வை என்ன? இந்த உயர்வு நீடிக்குமா?